ஒரு நாள் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா ஜாலியா சிரிச்சு சந்தோஷமா இருந்திருப்பீங்க. ஆனா அதுக்கு மறுநாளே அவங்க எல்லாம் உங்களை விட்டுட்டு போயிருப்பாங்க. நீங்க வந்து தனியா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பீங்க. இந்த லைஃப் முழுவதுமே வந்து அப்ஸ் அண்ட் டவுன் நிறையா இருக்கும். ஆனா ஒரு சோகமான உண்மை ஒண்ணு இருக்கு இந்த லைஃப்பை பத்தி. எதுவுமே நிரந்தரம் கிடையாது. ஒரு ஹாப்பினஸா இருக்கட்டும், இல்ல ஒரு கஷ்டமா இருக்கட்டும், இல்ல நீங்க உயிருக்கு உயிரா நேசிக்கக்கூடிய ஒரு பர்சன், இல்ல நீங்க வந்து உண்மையா நம்பக்கூடிய பர்சன், எதுவுமே வந்து இந்த லைஃப்ல வந்து நிரந்தரம் கிடையாது. ஏன் வந்து இந்த லைஃப்ல வந்து எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படிங்கிறது ஒரு சோகமான உண்மை அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கதையை வந்து நீங்க முழுவதுமா லிசன் பண்ணுங்க. ஒரு மிகப்பெரிய ராஜா, அவர் வந்து ஒரு பழைய காலத்து ராஜா. அவர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ராஜா. அவருக்கு வந்து நிறைய அளவுல பணங்கள் இருக்குது, நிறைய சோல்ஜர்ஸ் இருக்கிறாங்க. அவரோட நாடு வந்து ரொம்ப செழுமையா இருக்கும். அவரோட நாட்டு மக்கள் எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. அந்த ராஜாவுக்கு என்னதான் பொருட்கள் எல்லாமே இருந்தாலும் அவருக்குள்ள ஒரே ஒரு பிரச்சனை இருக்கு. அவருக்குள்ள ஒரு அமைதி அப்படிங்கிறது இல்லை. என்ன அப்படின்னா, அந்த ராஜாவுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன பண்ணுவாரு அப்படின்னா, ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாருன்னு வைங்களேன், அப்போ அவருக்குள்ள ஒரு எண்ணம் வரும், இந்த சந்தோஷம் உடனே முடிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் வரும். அதே மாதிரி ஏதாவது ஒரு கஷ்டத்துல நீங்க இருக்காருன்னு வைங்களேன், இந்த கஷ்டத்தை விட்டு நம்மளுக்கு சந்தோஷமே வராதா, ஒருவேளை நம்ம இந்த கஷ்டத்துல இருந்துருவோமா, இந்த மாதிரி வந்து அவருக்குள்ள வந்து ஒரு எண்ணங்கள் வரும். இதை வந்து சரி செய்யறதுக்கு என்ன பண்றாருன்னா, அந்த நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா முனிவர்களையும் தன்னோட அரசபைக்கு கூப்பிடுறாரு. கூப்பிட்டு தன்னோட பிரச்சனையை சொல்றாரு. இந்த மாதிரி வந்து நான் வந்து எப்போம்லாம் வந்து சந்தோஷமா இருக்கிறனோ அப்போம்லாம் வந்து எனக்கு வந்து இந்த சந்தோஷம் வந்து உடனே போயிருமோ அப்படிங்கக்கூடிய பயம் வருது. அடுத்தது நான் எப்போம்லாம் கஷ்டமா இருக்கிறனோ என்னோட நம்பிக்கை இழந்தது, இந்த கஷ்டத்திலே நான் இருந்துருவேணும்ங்கக்கூடிய ஒரு பயம் வருது. இதற்கான ஒரு பதில் கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த முனிவர்கள் எல்லாத்தையும் அரசபையில உட்கார வச்சு கேட்கிறாரு. அந்த முனிவர்கள் எல்லாம் ஒண்ணு கூடி ஒரு நாள் கழிச்சு நாங்க வரோம் அரசர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முனிவர்கள் எல்லாருமே வந்து போயிருந்தாங்க. மறுநாள் அந்த முனிவர்கள் எல்லாம் ஒண்ணு கூடி பேசி அந்த அரசவைக்கு மீண்டும் வராங்க. அப்போ அரசர் வந்து தன்னோட கேள்விக்கான ஒரு பதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்கும்போது முனிவர்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரே ஒரு மோதிரம் ஒண்ணை கொண்டு அந்த அரசருக்கு கொடுக்குறாங்க. அந்த மோதிரத்தை வாங்கும்போது அந்த அரசருக்கு வந்து ஒண்ணுமே புரியல. இதுதான் என்னோட கேள்விக்கான பதிலா அப்படின்னு சொல்லி அவரு கேட்கிறாரு. அரசே, இது வந்து நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண மோதிரம் கிடையாது. இது ஒரு ஆர்டினரி மோதிரம் கிடையாது. நீங்க அந்த மோதிரத்தை கொஞ்சம் உத்து பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த மோதிரத்தை அப்படி சுத்தி அந்த அரசர் எடுத்து பார்க்கிறாரு. அதுல ஒரு 4 வார்த்தை எழுதியிருக்கிறாங்க. இதுவும் கடந்து போகும் அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. திஸ் டூ ஷால் பாஸ் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்குது. எனக்கு இது விளங்கலையே, நான் கேட்ட கேள்விக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த முனிவர் கூட்டத்துல இருந்த ஒருத்தர் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. அரசே, நீங்க எப்பமெல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களோ, ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியில இருக்கீங்களோ, இல்ல நீங்க எப்பமெல்லாம் வந்து கஷ்டப்படுறீங்களோ, எல்லாமே போயிருச்சு அப்படின்னு சொல்லி நீங்க கஷ்டப்படுறீங்களோ, அப்போ நல்லா நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஒரே ஒருத்தர் அந்த மோதிரத்தை வந்து பாருங்க, இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிறத நீங்க வந்து எப்போதுமே உணர்ந்துக்கிடணும். நீங்க சந்தோஷமா இருந்தாலும் சரி, இல்ல கஷ்டமா இருந்தாலும் சரி, எதுவுமே வந்து உங்களுக்கு நிரந்தரம் கிடையாது. எல்லாமே வந்து கடந்து போகும்ங்கிறத நீங்க உணர்ந்துக்கிடணும். அதுக்காகத்தான் அந்த மோதிரத்தை தந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி முனிவர்கள் சொல்லும்போது அவருக்கு வந்து குழப்பமா இருக்குது. இதை நம்புவோமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பமா இருக்கு. இருந்தாலும் வந்து முனிவர்கள் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையில என்ன பண்றாருன்னா அந்த மோதிரத்தை கையில வாங்கி மாட்டுறாரு. கொஞ்ச நாட்கள் கழிச்சு பக்கத்துல ஒரு படையெடுத்து போறாரு. அந்த படையெடுத்து போன இடத்துல ஒரு மிகப்பெரிய லெவல்ல வெற்றி கிடைச்சிருது. அந்த நாட்டு மக்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க, ரொம்ப கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த அரசர் என்ன பண்றாருன்னா அந்த மிகப்பெரிய அரண்மனையோட பால்கனி வழியா வெளியே வந்து நாட்டு மக்களை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாரு. அப்படி சந்தோஷமா இருக்கும்போது அவர் கையில மாட்டிருக்கக்கூடிய அந்த மோதிரத்தை பாக்குறாரு. இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்குது. அப்போ அவருக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. சரி, இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லி அதை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி இன்னும் கொஞ்ச நாட்கள் கழிச்சு மறுபடியும் என்ன பண்றாங்க அப்படின்னா வேறொரு நாட்டு மக்கள், வேறொரு நாட்டு தலைவர்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து இந்த நாட்டு மீது படை புரிந்து வராங்க. அப்போ இவரு வந்து என்னதான் வந்து கஷ்டப்பட்டு சண்டை போட்டாலும் கடைசி என்ன பண்றாருன்னா அந்த போர்ல வந்து தோல்வி விழுந்து கீழே உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்போ தோல்வி விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப கடுமையா யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்போ அவர் கையில மாட்டிருக்கக்கூடிய அந்த மோதிரத்தை பாக்குறாரு. இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஞாபகம் வருது. மீண்டும் தன்னோட நாட்டுக்கு போறாரு. கடைசியா அந்த நாட்டு மன்னர் வந்து மரண படுக்கையில இருக்கும்போதும் அந்த மோதிரத்தை பாக்குறாரு. இதுவும் கடந்து போகும் அப்படின்னுட்டு. அப்பந்தான் அந்த நாட்டு மன்னருக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. இந்த லைஃப்ல வந்து எல்லா விஷயங்கள் எதுவா இருந்தாலும் மெமரிஸ் இல்லை மொமெண்ட்ஸ் எதுவா இருந்தாலுமே வந்து அதை வந்து ஹோல்ட் பண்ணி பிடிச்சு வைக்கிறதுங்கிறது முடியாத ஒரு காரியம்.
அந்த மொமெண்ட்ஸ் கஷ்டமா இருந்தாலும் சரி, இல்லை வந்து நம்ம சந்தோஷமா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் நம்ம அந்த நேரத்துல ஃபுல்லா வாழுகிறதுல பொறுத்து தான் இருக்கு அப்படிங்கிறது அந்த அரசர் வந்து அப்போ உணர்ந்துகிட்டாரு. இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிடலாம் அப்படின்னா, நீங்க கஷ்டமா இருக்கீங்களோ இல்ல வந்து துக்கமா இருக்கிறீங்களோ, ஆனா இந்த வாழ்க்கையோட ஒரு சோகமான உண்மை என்ன அப்படின்னா வந்து, உங்களோட கஷ்டம் இல்ல உங்களோட சந்தோஷம் இல்ல எதுவா இருந்தாலும் சரி, எதுவுமே வந்து நிரந்தரம் கிடையாது. எல்லாமே வந்து கடந்து போகும் அப்படிங்கிறது அந்த கதையோட ஒரு மெயின் மாறலே. இப்போ வந்து நீங்க நெக்ஸ்ட் டைம் ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்டிருக்கீங்க இல்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க அப்படின்னா, நீங்களும் வந்து இந்த விஷயத்த வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா உங்களோட லைஃப்ல வந்து நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்கன்னு வைங்களேன், அந்த மொமெண்ட்ஸ் அந்த நேரமும் வந்து கடந்து போகும். பட் இதோட ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மோட்டிவேஷன் ஒன்று இருக்கு. என்ன ரீசன் அப்படின்னா, இதுவும் கடந்து போகும்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, நீங்க வந்து அதை ஞாபகம் வச்சுக்கிடும் போது, நீங்க சந்தோஷமா இருக்கும்போது அந்த நேரத்துல முழுமையா சந்தோஷமா இருக்கணும். ஏன்னா இந்த நேரத்துல நம்ம சந்தோஷமா இருக்கிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு முழுமையா சந்தோஷமா இருக்கணும். அதே நேரத்துல நீங்க கஷ்டமா இருக்கிறீங்களா, அப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இதுவும் கடந்து போகும்ங்கக்கூடிய ஒரு நம்பிக்கை இருக்கணும். ஏன்னா அந்த கஷ்டத்துல இருந்து நம்ம வெளியே வருவோம் அப்படிங்கக்கூடிய ஒரு நம்பிக்கையும் உங்களுக்குள்ள இருக்கணும். ஸோ நான் வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சேலஞ்ச் என்ன அப்படின்னா, நெக்ஸ்ட் டைம் நீங்க வந்து ஏதோ ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருக்கிறீங்க அப்படின்னா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுவும் கடந்து போகும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அந்த கஷ்டத்துல இருந்து நீங்க கடந்து வருவீங்க. அடுத்து வந்து உங்களால அடுத்த நிலைமைக்கு போக முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு நம்பிக்கை இருக்கணும். அதே மாதிரி ஒரு சந்தோஷம், ஒரு ஹாப்பினஸ் தரக்கூடிய ஒரு மூமெண்ட்ல நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா, அப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுவும் கடந்து போகும்னு. அதனால அந்த நேரத்துல வந்து முழுமையா என்ஜாய் பண்ணணும். அந்த நேரத்துல ஃபுல் மூமெண்ட்ல நீங்க அந்த இடத்துல இருந்து நீங்க என்ஜாய் பண்ணணும். அதனால நீங்க எப்போதுமே ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த லைஃப்ல வந்து மெமரிஸ், மொமெண்ட்ஸ் எதையுமே வந்து உங்களால வந்து பிடிச்சு வைக்க முடியாது. அதனால சந்தோஷமான மொமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து முழு ஈடுபாடோட வாழுங்க. கஷ்டமான மொமெண்ட்ஸ் அது எல்லாமே வந்து கடந்து போகும் அப்படின்னு சொல்லி அதை விட்டு கடந்து போங்கன்னு சொல்லி நான் இந்த வீடியோவை வந்து நிறைவு செய்கிறேன். அடுத்த வீடியோவில் அடுத்த கதையுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.